வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, சளி, நெஞ்சு சளி, தலை பாரம், மூக்கால் தண்ணி ஊற்றுறது எல்லாத்துக்குமே நல்லதுங்க. அது மாதிரி தோசை, சளிக்கு தோசை சொல்லலாம். வாங்க பாருங்க, மொசுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஓமவல்லி 3 இலை வச்சுருக்கேங்க. வெத்தலை, ஒரு வெத்தலை நல்லா இந்த மாதிரி பெரிய வெத்தலையை ஒரு வெத்தலை பிச்சு நரம்பு எடுத்துட்டு அதை பிச்சு போட்டுக்கோங்க. இது குப்பைமேனி இலைங்க. குப்பைமேனி இலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த பாருங்க, குப்பைமேனி இலை இப்படி தான் இருக்கும். குப்பைமேனி இப்படி தாங்க இருக்கும் இலை. இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கண்ணால முருங்கை இலை. இதில் நரம்பு எடுத்துகிட்டு பிச்சு போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக துளசி இலை கொஞ்சமாக வச்சுருக்கேன். அப்புறம் தூதுவளை வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சோண்டு. அது முள்ளாக இருக்குது. இப்போ மொசுக்கை இங்கே பாருங்கள், இதான் மொசுக்கங்க. சொரன்னு இருக்கும், பின்னாடி சொரன்னு இருக்கும் மொசுக்கை. இது எல்லாமே சளிக்கு நல்லதுங்க. வாங்க, இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு ஒரு தோசை சுட 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். புழுங்கரிசியை நல்லா ஊற வச்சு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அரைச்சிட்டு இந்த இலையெல்லாம் கழுவலைங்க. எல்லா இலையும் காட்டிட்டேன் உங்களுக்கு. எல்லா இலையும் நம்ம கழுவி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மிளகு சீரகம் தூள் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா மிளகா போடாதீங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தோசை கல் போட்டிருக்கேன் பாருங்கள். ஊற்றிடலாம். நைஸாக ஒரு நெய் ஊற்றி சொல்லாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தான் சொன்னேன், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். கல் காஞ்சிட்டுங்க, தோசையை ஊற்றிடலாம். வாங்க, நெஞ்சு சளியெல்லாம் அப்படியே அறுத்துக்கிட்டு வந்துடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா நெய் ஊற்றி முறுன்னு சுட்டு கொடுங்க, சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. ரெடி ஆகிட்டு தோசை. வாங்க, எல்லா இலையும் கலந்து தோசைங்க, சூப்பராக இருக்கும். சளி இருமல் ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.